தமிழன் செய்திகள். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கௌமாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு கௌமாரியம்மன் கோவிலின் கடந்த 2ஆம் தேதி சரிசாட்டுதல் மற்றும் கம்பம் நடுதல் விழாவுடன் ஆணி பெருந்திருவிழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இக்கோவில் திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக அங்க பிரதர்சனம் செய்து வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் வீரவாஞ்சிநாதன் அவர்களின் 138வது பிறந்த நாளினை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு நகர திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் வீரவாஞ்சிநாதன் அவர்களின் 138வது பிறந்த நாளினை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு நகர திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சண்முகராஜா, மாவட்ட பிரதிநிதிகள் சுப்பிரமணியன், துணை செயலாளர் ராஜா, வார்டு சமூக செயலாளர் கே சென்டர் சேட் மிதார், கோவிந்தராஜ், மாத் ரவீந்திரன், சங்கர் கணேஷ், முத்துமாரியப்பன், அஜித்குமார், முகமது பாஞ்ச் பீர் மற்றும் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோலார்பேட்டை ஏலகிரி கிராமத்தில் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள மயிலப்பாறை முருகன் கோவிலில் ஆடி முதல் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஏலகிரி கிராமம் மலையடிவாரத்தில் மயில்பாறை முருகன் கோவில் அமைந்துள்ளது. இன்று 17/7/2024 ஆடி முதல் நாள் கொடியேற்றம் நடைபெற்று மயில்பாறை முருகன் பள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் வணக்கம்பட்டி தர்மகர்த்தா சத்யநாதன், ஊர் கவுண்டர் மலையன் கோவில் தர்மகர்த்தா கோபாலகிருஷ்ணன், பொருளாளர் சதீஷ்குமார், ஊர் பொதுமக்கள், பக்த கோடிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒசூர் அருகே கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதியதாக 7 பயனாளிகள் வீடு கட்டிட ஒசூர் எம்எல்ஏ பணியாணைகளை வழங்கி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். ஒசூர் எம்எல்ஏவும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான பிரகாஷ் அவர்கள் தியாகராஜனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த 7 பயனாளிகளுக்கு அரசின் பணியாணை உத்தரவினை வழங்கியதுடன் வீடுகள் கட்ட பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். அப்போது ஒசூர் எம்எல்ஏ பிரகாஷ் கிராம மக்களிடம் தெலுங்கு மொழியில் அரசின் திட்டங்களை எடுத்து கூறி அனைவருக்குமான அரசாக தமிழக அரசு விளங்கி வருகிறது என்று பேசினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதை ஒட்டி பேச்சுப்பாறை அணையில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கோதையாறு கரை புரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோதையாற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் தடுப்பணை பகுதியில் படகு சவாரியும் ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் SC/ST அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் SS ஏழுமலை தலைமையில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திருவண்ணாமலையில் உள்ள கர்ம வீரர் காமராஜர் சிலைக்கு அவரது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி SC/ST பிரிவு அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் SS ஏழுமலை தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் முன்பு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் அண்ணாச்சி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வல்லாவரத்தில் புடவையில் 1330 திருக்குறள் எழுதி சாதனை படைத்த நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் உமேகாராணி அவர்களுக்கு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். சென்னை அடுத்த பல்லாவரம் அஷன் பாஷா பகுதியில் வசிப்பவர் சமூக சேவகரும் ஆசிரியருமான உமேகாராணி. இவர் 1330 திருக்குறளை புடவையில் எழுதி சாதனை படைக்க பல பயிற்சிகளை மேற்கொண்ட அவர் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் வெங்கடேசன் அவர்களை தொடர்பு கொண்டு தனது இல்லத்தில் புடவை ஒன்றில் 1330 திருக்குறள் எழுதி சாதனை படைப்பதாக தெரிவித்தார். மேலும் சாதனையாளர் உமேகாராணி 8 மணி நேரம் 8 நிமிடத்தில் இந்த சாதனை நிகழ்த்தினார். செங்கோட்டையில் நகர்மன்ற தலைவர் ராமலட்சுமி மற்றும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் SM ரஹீம் ஆகியோர் 16வது வார்டு உறுப்பினர் மூக்கையாவை அரசு மருத்துவமனையில் உடல்நலம் குறைவால் உள்ள அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கோட்டையில் நகர்மன்ற தலைவர் ராமலட்சுமி மற்றும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் SM ரஹீம் ஆகியோர் 16வது வார்டு உறுப்பினர் மூக்கையாவை அரசு மருத்துவமனையில் உடல்நலம் குறைவால் உள்ள அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
தூத்துக்குடியில் தேசிய உழைப்பாளர்கள் மக்கள் முன்னேற்றம் கழகம் சார்பில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு வாசிசி மார்க்கெட் அருகில் உள்ள அவரது சிலைக்கு மாவட்ட செயலாளர் பி. சுரேஷ் பர்னாந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தூத்துக்குடியில் தேசிய உழைப்பாளர்கள் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் காமராஜர் பிறந்தநாளினை முன்னிட்டு வாசிசி மார்க்கெட் அருகில் உள்ள அவரது சிலைக்கு மாவட்ட செயலாளர் பி. சுரேஷ் பர்னாந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் சண்முகவேல், வெள்ளியநாயகம், ஓம் சங்கர்ஜி, ராம குணசீலன், சிங்கதுரை, பூஸ்மாரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கனகவேல், சியோமியோன், எம். புகாரி ஆகியோர், ரூபில்டன், ரஞ்சித் கில்டன், கனகராஜ், தெய்வம், ஜி. செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் ஆடி முதல் நாள் தேங்காய் சுடும் பண்டிகையை ஒட்டி 300 பேருக்கு இலவச தேங்காய் குச்சி, தேங்காய் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. சேலம் ஜான்சன் நகர் ஸ்ரீ காவேரி மாரியம்மன் நண்பர்கள் குழு சார்பில் ஆடி பண்டிகையை ஒட்டி நண்பர்கள் குழுவின் சொந்த செலவில் ஆண்டுதோறும் தேங்காய் சுடுவதற்கான மூலப்பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் 300 நபர்களுக்கு தேங்காய் குச்சி, தேங்காய் மற்றும் தேங்காய் வெண்ணூல் செலுத்தப்படும் தின்பண்டங்கள் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி அருகே ஆடி பிறப்பையொட்டி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் தீமிதி திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட ஆடுகளை வெளியிட்டு குலதெய்வ வழிபாட்டில் கிராம மக்கள் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள கே. பூசாரிப்பட்டி அக்கப்பன் நகரில் கன்னியம்மன் திருவிழா நடைபெற்றது. இந்நிலையில் ஆடி மாத பிறப்பையொட்டி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அம்மனுக்கு ஆடுகளை வெளியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். இந்த நிலையில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து கன்னியப்பன் திருவிழாவினை நடத்தினர். இந்த விழாவில் கிராம மக்கள் கோடைகளில் பூஜை பொருட்கள் எடுத்து வந்து கன்னியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மக்கள் வழிபட்டனர். தூத்துக்குடியில் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வஉசி மார்க்கெட்டில் அமைந்துள்ள பெருந்தலைவர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளில் அருண், சுரேஷ்குமார், கண்டிவேல், பழனிவேல், அருள்ராஜ், சகாயராஜ் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோயில் அருகே நாட்டார்மங்கலம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே நாட்டார்மங்கலம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது. இம்முகாமில் நாட்டார்மங்கலம், மாமங்கலம், குருண்டிக்குடி, கட்டமங்கலம், கருணாகர் நல்லூர், அகரப்புத்தூர், சித்தமல்லி, வானாமதேவி, கொண்டசமுத்திரம் ஆகிய 9 ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்களிடம் சுமார் 1000 மனுக்களுக்கு மேல் பெறப்பட்டது. இதில் உடனடியாக 50 மனுக்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மானாமதுரை அருகே பாதுகாப்பு படை வீரர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள ஆலம்பச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் சத்யராஜ். இவர் ராணுவத்தில் எல்லை பாதுகாப்பு படை வீரராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் தனது சொந்த ஊரான ஆலம்பச்சேரிக்கு வந்தவர் வீட்டில் யாரும் இல்லாத போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த மானாமதுரை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் முதற்கட்ட விசாரணையில் கீழக்கரை பகுதியில் கடன் கொடுத்ததாகவும் அதனை திரும்ப வாங்க முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்ததாகவும் அதனால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அயம்பாக்கத்தில் மனிதநேயர் விக்கி ஆனந்த் அவர்களின் பிறந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை அயம்பாக்கம் மனிதநேயர் விக்கி ஆனந்த் அவர்களின் 34வது பிறந்தநாள் நிகழ்வாக சென்னை கோயம்பேடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருவேற்காடு சேர்ந்த நண்பர்கள் அரவிந்த், சங்கர், நரசிம்மன், ஜெயக்குமார், வெங்கட் ரவிக்குமார், யுவராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா மற்றும் அக்கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். செங்கல்பட்டில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளாக இன்னாட்டா ஃபவுண்டேஷன் சார்பில் கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பழவேலி பகுதியில் அமைந்துள்ள பழங்குடியினர் பகுதியில் இன்னாட்டா ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாளினை முன்னிட்டு தமிழக பழங்குடியின மக்களுக்கு அரசின் புதிய பாரத் எழுத்தறிவு திட்டம் பகுதியில் உள்ள பெண்களுக்கு துவக்கி வைக்கப்பட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு கல்வி உபகரணங்களை வழங்கி கல்வியின் முக்கியத்துவத்தை சிறப்பு விருந்தினர்கள் எடுத்துரைத்தனர். கோவையில் விரைவில் டெண்டர் முடிக்கப்பட்டு முதல் 100 மின்சார பேருந்துகள் சென்னையிலும் அடுத்த 400 பேருந்துகள் கோவை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களிலும் பயன்பாட்டிற்கு வரும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டியளித்துள்ளார்.
கோவை மேட்டுப்பாளையம் சாய்பாபா கோவில் பகுதியில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதிய பேருந்துகளை துவக்கி வைத்த அமைச்சர் பல்வேறு போக்குவரத்து கழக உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி கோரிக்கைகளை கேட்டறிந்தார். இந்நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் பெட்ரி செல்வன் உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இயக்கப்படுகின்ற பேருந்துகளில் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் இயக்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி அந்த புதிய பேருந்துகள் இப்பொழுது பயன்பாட்டிற்கு வர துவங்கியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 1000 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இப்பொழுது புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு கடந்த 11ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தருமபுரியில் 11 புதிய பேருந்துகளை இயக்கி துவக்கி வைத்தார்கள். அதேபோல் 15ஆம் தேதி திருவள்ளூரிலே 10 பேருந்துகளை துவக்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு மதுரை, விருதுநகர் போன்ற பகுதிகளில் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனை ஒட்டி இன்றைக்கு கோவை அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட கோவை மண்டலத்தில் 21 புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருப்பட்டிருக்கிறது. 20 புறநகர் பேருந்துகளும் ஒரு நகர்ப்புற பேருந்தும் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதல்லாமல் இதை கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட ஊட்டி, திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதியிலும் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. மொத்தம் 7200 புதிய பேருந்துகள் தமிழக அரசால் வாங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. அதில் முதல் கட்டமாக 1000 பேருந்துகள் தேர்தலுக்கு முன்பாகவும் இப்பொழுது இந்த வாரத்திற்குள்ளாக 300 பேருந்துகளும் வர இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்துகளை அந்த பேருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரித்து வழங்க மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அதிக பேருந்துகள் வாங்காததால் இருந்த அந்த பழைய பேருந்துகளை மாற்றுவதற்கான நடவடிக்கையாகத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருவண்ணாமலையில் உள்ள சாதுக்களுக்கு அதித்தி ஆசிரமம் மற்றும் தேசிய காசநோய் தடுப்பு திட்டம் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருவண்ணாமலையில் அமைந்துள்ள சானியா மடலாயத்தில் அதித்தி ஆசிரமம் மற்றும் தேசிய காசநோய் திட்டத்தின் இணைந்து துணை இயக்குநர் டாக்டர் பி. அசோக் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற சாதுக்களுக்கான காசநோய் தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் நடமாடும் எக்ஸ்ரே வாகனம் மூலமாக இலவச எக்ஸ்ரே, இலவச இரத்த பரிசோதனை, இலவச மருந்துகள், இலவச மருத்துவ வசதிகளுடன் 100க்கும் மேற்பட்ட சாதுக்களுக்கு சளியுடன் கூடிய இருமல், மாலை நேர காய்ச்சல், பசியின்மை, சளியில் இரத்தம் வருதல், தொடர்ந்து எடை குறைதல் உள்ளிட்ட நோய்களுக்கான சிகிச்சையினை அளிக்கப்பட்டது. சேலத்தில் ஓய்வூதியர்களுக்கு 100 வயது வரை கூடுதல் ஓய்வூதியம் அளிக்க வேண்டுமென தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாவட்ட பேரவைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு கூட்டு நடவடிக்கை குழுவின் முதன்மை ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளருமான சரசுராம் ரவி உட்பட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு துறை சார்ந்த விளக்கங்களை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு தெரிவித்தனர். சென்னை சைதாப்பேட்டை அன்னை வேளாங்கண்ணி மகளிர் கல்லூரியில் கல்லூரி மாணவர் பேரவை உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா மற்றும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான லாவா 2024 எனும் திறன்சார் கலை விழா கொண்டாடப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டை அன்னை வேளாங்கண்ணி மகளிர் கல்லூரியில் கல்லூரி மாணவர் பேரவை உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா மற்றும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான லாவா 2024 எனும் திறன்சார் கலை விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கல்விக் குழுமத்தின் துணை நிறுவனர் டாக்டர் டெல்பின் தேவராஜ், செயலாளர் முனைவர் தேவ் ஆனந்த் மற்றும் இணை செயலாளர் ஸ்ரீதேவி ஆனந்த், கல்லூரி முதல்வர் முனைவர் ராதிகா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் முட்டம் சுற்றுவட்டார அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பரவலாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. அரபிக்கடல் பகுதிகளிலும் மழை பெய்து வருவதோடு காற்றுடன் கடல் சீற்றமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் குளச்சல் மற்றும் சுற்றுவட்டார கடல் பகுதிகளில் நேற்று முதல் மழை பெய்து வருவதோடு பலத்த காற்றுடன் கடல் சீற்றத்துடனே காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை சார்பில் தடையும் விதிக்கப்பட்டது. சேலத்தில் 36ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொடக்க விழாவை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கொடியேற்ற விழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் 36வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி பாமக நகர சார்பில் கொடியேற்ற விழா நடைபெற்றது.
இந்நிலையில் எடப்பாடி நகராட்சி பகுதியில் உள்ள 30 வார்டுகளிலும் கொடியேற்ற விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். காமராஜர் பிறந்தநாளையொட்டி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. மதுரையில் காமராஜரின் 122வது பிறந்தநாளையொட்டி கரும்பாலை நாடார் உறவின் முறை, கரும்பாலை நாடார் இளைஞர் பேரவை, கரும்பாலை நாடார் மகளின் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா மதுரை கரும்பாலை காமராஜர் திடலில் நடைபெற்றது. விழாவிற்கு கரும்பாலை நாடார் மைக்கேல் ராஜ் தலைமை தாங்கினார். சேலத்தில் பஹ்ராம் பண்டிகையொட்டி இஸ்லாமியர்கள் இறை தூதர் வேரன்கள் சொல்லப்பட்டதை நினைவு கூறும் விதமாக மொழிவேடமிட்டு நடனமாடி நெத்திக்கடன் செலுத்தினர். சேலத்தில் இஸ்லாமியர்கள் இறை தூதரான நபிகள் நாயகத்தின் பேரன்களான அசன் மற்றும் உசைன் திருப்பெயரால் மொஹரம் பண்டிகையை ஒட்டி புலிவேடமிட்டு நடனமாடி தங்களது நெத்திக்கடனை செலுத்தினர். இதனையடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமல்லாமல் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அஜித் அலி, நூர் அகமது, சபீர் அகமது, சவுகத் அலி, ஷேக் மதார், பாஷா, அஜீம் மற்றும் ஆரிஃப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வானூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக முன்னாள் விழுப்புரம் மாவட்டம் இணை செயலாளர் பூத்துரை மணவெளி எம்பிஎஸ் சரவணன் பிறந்தநாள் விழா வெகு கோலாகலமாக நடைபெற்றது. வானூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக முன்னாள் விழுப்புரம் மாவட்டம் இணை செயலாளர் பூத்துரை மணவெளி எம்பிஎஸ் சரவணன் பிறந்தநாள் விழா வெகு கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள், அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் விழாவில் முக்கிய அரசியல் பிரமுகர்கள், வானூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி மற்றும் செயலாளர் சதீஷ்குமார், எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் கோபால், எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம், முக்கிய பிரமுகர்கள், கிராம பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருமாம்பாக்கத்தில் படகு தீப்பிடித்து எரிந்த சம்பவம் குறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள நரபி மீனவ கிராமத்தை சேர்ந்த 25 பேர் குழுவாக சேர்ந்து கண்ணா விசைப்படகு மற்றும் சுருக்கு வாளை வாங்கி தொழில் செய்து வந்தனர். கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. தகவல் அறிந்த மீனவர்கள் படகில் சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் விசைப்படகும் அதில் இருந்த விலைகளும் தீயில் இருந்து சேதமானது. அதன் மதிப்பு சுமார் 60 லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. தீப்பிடித்து எரிந்த படகையும் விலைகளும் வாங்கிட தங்களுக்கு நிவாரணம் வழங்கிட வேண்டும் என மீனவர்கள் மனு அளித்துள்ளனர். முசிறி அருகே மேட்டுப்பாளையத்தில் 2 குடிசை வீடுகள் எரிந்ததில் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா தாப்பேட்டை அடுத்த மேட்டுப்பாளையம் பாவடி தெரு பகுதியில் வசித்து வருபவர் ஆறுமுகம். இவரது குடிசை வீட்டில் நேற்று இரவு எதிர்பாராத விதமாக தீப்பற்றியுள்ளது. இந்த தீ மளமளவென தீப்பிடித்து வீடு முழுவதும் எரிந்தது. வீட்டில் பீரோவில் இருந்து வைத்திருந்த சுமார் 3,40,000 பணம், 10 பவுன் மதிப்பிலான தங்க நகைகள், வீட்டு பத்திரம், தையல் இயந்திரம், எம்ப்ராய்டிங் மெஷின், டிவி, மின்விசிறி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமடைந்துள்ளது. திருக்கழுக்குன்றம் அடுத்த கொக்கிலமேடு மீனவர் மக்கள் செங்கல்பட்டு சாராட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த இடையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கொகிலமேடு மீனவர் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் பாதுகாப்பு மற்றும் நீர் சேமிப்பை கருத்தில் கொண்டு 2022-2023 ஆண்டுக்கான திட்டப்பணிக்கான நிதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த பணிக்கான ஒப்புதல் கிடைக்கப்பெற்று கடந்த ஜனவரி 29ஆம் தேதி மீனவ பகுதி தெருக்களில் முழுவதும் முடிந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எங்கள் பகுதி தெருக்களில் உள்ள கால்வாய்களில் பராமரிப்பு பணி நடைபெறாமலேயே பணி முழுவதும் முடிவடைந்து விட்டதாக பொய்யான வகையில் செலவு கணக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது என தர்ணாவில் ஈடுபட்டனர். தர்மபுரியில் ஆடி மாத முதல் நாள் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தர்மபுரி அடுத்த பருத்திநத்தம் பகுதியில் அமைந்துள்ள பாப்பாரப்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பால்குடம், தீச்சட்டி, கரகம் என ஊர்வலமாக கோவில் வந்தடைந்து பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த பாப்பாரப்பட்டி மாரியம்மன் இவ்விழாவை கோவில் நிர்வாகம் செய்திருந்தனர். படவேடு ரேணுகாம்பாள் அம்மன் கோயிலில் ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த படவேடு கிராமத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான ரேணுகாம்பாள் அம்மன் கோயிலில் உள்ளது. இங்கு அம்மன் சிரசு சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மூலஸ்தானத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் ஆர்வமாக அருள் பாலிக்கின்றனர்.
அதன் அடிப்படையில் ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வருகை புரிந்து பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். சேலத்தில் சென்னை ஆம்ஸ்ட்ராங் படுகொலை உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத பட்சத்தில் தமிழக அரசுக்கு பாட புகட்டப்படும் என அவசர ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. சேலத்தில் தேசிய சுதந்திர தொழிலாளர்கள் சங்கத்தின் இணைப்பு சங்கமான தமிழ்நாடு பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் கட்டிட தொழிலாளர் நல சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழ்நாடு பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் கட்டிட தொழிலாளர்கள் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் ராம்ஜி, மாநில பொதுச் செயலாளர் முனைவர் செல்வகுமார் மற்றும் தேசிய துணைத் தலைவர் முனைவர் சுவாமிநாதன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட தேனீ வளர்ப்பு தொழில் இன்றைய தமிழன் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேனீ வளர்ப்பு தொழில் மிக முக்கியமான தொழிலாகும். இத்தொழிலில் ஏராளமான மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட அளவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அதிக அளவில் தேன் உற்பத்தியாகிறது. இங்கு ரப்பர் அதிக அளவில் காணப்படுவதால் ரப்பர் தேன் அதிக அளவில் கிடைக்கிறது. அத்துடன் மார்த்தாண்டம் என்னும் இடத்தில் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம் மூலம் தேனீ வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இச்சங்கத்தின் மூலம் தேனீ வளர்ப்போர்களிடமிருந்து பச்சை தேன் கொள்முதல் செய்யப்பட்டு அதனை காய்ச்சி பக்குவப்படுத்தி சுத்தமான தேனை விற்பனை செய்து வருகிறார்கள். தூத்துக்குடியில் குரு மகாலிங்கேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். தூத்துக்குடி கோரம்பள்ளம் சித்தர்பேடத்தில் மகா பிரத்யங்கராதேவி, காலபைரவர், குரு மகாலிங்கேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். மேலும் அம்மனுக்கு 16 வகையான அபிஷேகமும் யாக பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கூட்டுறவு கொள்கை விளக்க விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் கூட்டுறவுத்துறை சார்பில் நடைபெற்ற கூட்டுறவு கொள்கை விளக்க விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கோ. லட்சுமிபதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்பேரணியானது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகத்தில் தொடங்கி மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. போலந்து நாட்டில் வேலையென அழைத்து சென்று ஏமாற்றிய நபரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த களியக்காவிளை அருகில் உள்ள பரக்குன்னு பகுதியை சேர்ந்த கிருஷ்ணபிரியா என்பவருக்கு போலந்து நாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பிரபாகரன் என்பவர் சுமார் 50 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு சுற்றுலா விசாவில் அழைத்து சென்று ஏமாற்றியுள்ளார். எனவே திட்டமிட்டு ஏமாற்றிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவிரி பிரச்சனையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்திய கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டுமென முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் பேட்டியளித்துள்ளார். திண்டுக்கல் ரயில் நிலையம் வருகை புரிந்த முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், முதல்வர் ஸ்டாலின் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தண்ணீர் விட வேண்டும் என கேட்க வேண்டும், இல்லையேல் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறுவேன் என்ற ஆதரவை வாபஸ் பெறுவேன் என்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் கூறினார். கோவையில் கனமழை காரணமாக குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி உள்ள பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று சிறுவாணி அடிவார பகுதியில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக கோவை குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியில் ஆர்ப்பரித்து தண்ணீர் கொட்டி வருகிறது. இந்நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக கோவை குற்றாலம் அருவி மூடப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. திருப்பூரில் தடுப்பு சுவரில் கார் மோதி கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழந்தனர், 3 படுகாயமடைந்தனர். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் விஷால், பூபேஷ், நரேன், பிரணவ் மற்றும் மற்றொரு இளைஞர் ஆகியோர் காரில் கோவையில் இருந்து திருப்பூரை நோக்கி சென்றனர். இந்த கார் சுங்கச்சாவடி அருகே சென்ற போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் இருந்த மையத்தடுப்பு சுவரின் மோதியது. இந்த விபத்தை பார்த்த பொதுமக்கள் கருமத்தம்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் காரில் படுகாயமடைந்த விஷால், பூபேஷ் ஆகியோர் உயிரிழந்தனர். காயமடைந்த நரேன், பிரணவ் மற்றும் மற்றொரு இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஓசூரில் முறையாக குடிநீர் விநியோகிக்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி 9வது வார்டுக்கு உட்பட்ட திம்மஞ்சத்திரம் என்னும் பகுதியின் வாக்குகள் மாநகராட்சி பகுதியிலும் பராமரிப்பு உள்ளிட்டவை ஊராட்சி பகுதிகளிலும் வருவதால் இப்பகுதியை மாநகராட்சி, ஊராட்சி என யாரும் கண்டுகொள்வதில்லை என கூறினர். ஒசூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதியினர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
கிருஷ்ணகிரி அருகே பெரியார் நினைவு சமத்துவபுர வீடுகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி சாலையில் வந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி அருகே காட்டுநாயன்பள்ளி கிராமத்தில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் கட்டப்பட்டு 100 குடும்பங்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக இங்கு வசிக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் போதுமான இடவசதி இல்லை என கூறப்படுகிறது. எனவே பட்டா வழங்க வேண்டுமென கடந்த சில ஆண்டுகளாக வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் இப்பகுதி மக்கள் மனு அளித்து வருகின்றனர். குன்றத்தூர் ஒன்றியம் மௌலிவாக்கம் ஊராட்சியில் திமுக அரசை கண்டித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட குன்றத்தூர் ஒன்றியம் மௌலிவாக்கம் ஊராட்சியில் வணிகர்கள், பொதுமக்கள் என வீடு வீடாக சென்று போதைப் பழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசின் அவலங்களை துண்டு பிரசுரங்களாக புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் அதிமுக நிர்வாகிகளுடன் வழங்கினார். இதில் கவுப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மாலதி ஏசுபாதம் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை விமான நிலையத்தில் இருந்து ஆகஸ்ட் 10 முதல் 3வது சர்வதேச விமானம் இயக்கப்பட உள்ளது. கோவையில் இருந்து துபாய்க்கு அல்லது அபுதாபிக்கு நேரடி விமான சேவை தொடங்க வேண்டும் என கோவை மக்கள், தொழிலமைப்புகள், சுற்றுலா முகவர்கள் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இண்டிகோ நிறுவனம் சார்பில் கோவை, அபுதாபி இடையே நேரடி விமான சேவை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோபி சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக மடச்சூர் தான்தோன்றி அம்மன் கோவில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. கோபி சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக மடச்சூர் தான்தோன்றி அம்மன் கோவில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் மடச்சூர் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஆனந்தகுமார், தனபால், கார்த்திகேயன், கமல் சுகுமார், சரண்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் ஆம்ஸ்டாங் படுகொலையை கண்டித்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் AG மதியழகன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் நீலப்புலிகள் இயக்கம், விடுதலை தமிழ் புலிகள் கட்சி, நாம் மக்கள் இயக்கம், விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்று உண்மை குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தியும், CBI விசாரணைக்கு உத்தரவிட கோரியும், தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூரில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை துரத்திய காட்டு யானையின் செல்போன் வீடியோ காட்சியில் பதிவாகியுள்ளது. திருவள்ளுவர் நகரில் 2 காட்டு யானைகள் இரவு நேரத்தில் அப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டு இருந்த ஒருவரை தாக்க ஓடி வந்துள்ளது. அவர்கள் உடனடியாக யானையை பார்த்து தனது வாகனத்தை சாலையில் நிறுத்திவிட்டு தப்பி ஓடினர். இதனை அருகில் இருந்த ஒருவர் செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். மேலும் யானைகள் அப்பகுதியில் வராமல் இருக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். காரைக்குடி பகுதி பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துக்கு இடையூறு செய்த 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து மதுரை, திருச்சி, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திண்டுக்கல், பழனி, பரமக்குடி, ராமேஸ்வரம், தேவக்கோட்டை மற்றும் சென்னைக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளும் இங்கிருந்து செல்கிறது. இந்நிலையில் காவல்துறையினர் பேருந்து நிலையத்திற்குள் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்லக்கூடாது என்ற அறிவிப்பு பலகை வைத்திருந்தோம். அதையும் மீறி ஏராளமானவர்கள் பேருந்து நிலையத்திற்குள் 2 சக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்களுக்கு அபராதம் விதித்தனர். பொழிச்சலூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சென்னை அடுத்த பொழிச்சலூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் இதுகுறித்து பரிசீலித்து நிவர்த்தி செய்யுமாறு உத்தரவிட்டார். மேலும் மக்களுடன் முதல் திட்ட முகாமில் ஷஹிதா பர்வீன், வனஜா தயாளன், ஜோசப், சங்கர் மற்றும் ஊராட்சி மன்ற ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்சம் 900 பஞ்சப்படையுடன் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் என இந்திய ஓய்வூதியர் நல சங்கத்தின் குறைந்தபட்சம் 9000 பஞ்சப்படையுடன் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் என இந்திய ஓய்வூதியர் நல சங்கத்தின் சார்பில் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். சென்னை பெரம்பூர் தென்னக ரயில்வே தொழிற்சங்க அரங்கில் சங்கத்தின் கூட்டம் நடைபெற்றது. சென்னை பெரம்பூர் தென்னக ரயில்வே தொழிற்சங்க அரங்கில் சங்கத்தின் கூட்டம் நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்தில் மத்திய, மாநில அரசை வலியுறுத்தி கோரிக்கை உரையாற்றினர். இந்நிகழ்வில் பொதுச் செயலாளர்கள் ஆர். கிருஷ்ணமூர்த்தி, ஆவின் MP ஐயப்பன், பொருளாளர் S. சேரன், கௌரவ தலைவர் நடன சிகாமணி, சென்னை மாவட்ட தலைவர் V. பாலகிருஷ்ணன் உட்பட சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒதியத்தூர் ஊராட்சியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்தை இன்று ஜூலை 18ஆம் தேதியான தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் க. பொன்முடி அவர்கள் தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார்.
இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.